ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் அவங்க ஆசையா பண்ணின கேக்க அவன்ல இருந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் ஹீரோயினோட கேக் கருகி போயிருக்கும். இத பார்த்த ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. இத கவனிச்ச ஹீரோவும், இந்த கேக்க நீ அந்த பேன்ல இருந்து கொஞ்சம் வெளியே எடுத்து பாரு, வெளியில கருகி இருந்தாலும் உள்ள நல்லா இருக்கலாம்ல அப்படின்றான் ஹீரோ. அதை கேட்டு ஹீரோயினும் கேக்க பேன்ல இருந்து வெளியும் எடுக்கிறாங்க. ஆனாலும் முழு கேக்கும் கருகி போய் தான் இருக்கும். இத பார்த்ததும் டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, என்னோட லைஃப்ல ஸ்பெஷலான கிஃப்ட் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. என்ன அன்பா பாத்துக்கிற, உண்மையா லவ் பண்ற அழகான குட்டி பொண்ணு, நீ தான் என்னோட வாழ்க்கையில கிடைச்ச என்னோட மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அப்படியே சீனும் கட்டாக அடுத்த பக்கம் கியூவோட கம்பெனியை தான் காட்டுறாங்க. அங்க ஹானும் கியூ கூட இருப்பானா. கியூ ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதால அவங்களோட ஆபீஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. நேரம் பார்த்து கியூவோட பாஸும் கியூ கிட்ட வந்து, ஏமா எப்பதாமா கல்யாணம் பண்ணிக்க போற, வயசு போகுதா இல்லையா, காலத்துக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணுமா, நீ வேலை வேலைன்னு ஆபீஸ்லயே இருக்கிற, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதோ பாத்தியா, என்னோட கையில 2 மூவி டிக்கெட் இருக்கு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, இந்த மூவி டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கே நீ டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ற. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னா சொல்லு, இப்பமே இந்த இடத்துலயே வேணும்னா ஒரு பையனையும் நானே செட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கியூவோட பாஸும் சொல்ல, பக்கத்துல இருந்து ஹானும் இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து கியூவோட பாஸும் அவரோட இன்னொரு எம்ப்ளாயி பையனை கூப்பிட்டு, ஏன்பா நீ கியூவை பத்தி என்ன நினைக்கிற, அவ கூட டேட்டிங் போறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இத கேட்ட அந்த பையனும், பாசு எனக்கு ஆள் இருக்கு பாசு அப்படின்னு எம்ப்ளாயும் பாஸ் கிட்ட சொல்றான். இத கேட்டதும் டக்குன்னு ஹானும் பாஸ் கிட்ட, ஏன்பா நானும் இங்கத்தான்ப்பா இருக்கேன் அப்படின்றான். அதுக்கு கியூவோட பாஸும், பாத்தியா உன்னை நான் கவனிக்கவே இல்லப்பா, சும்மா சொல்லக்கூடாது, இந்த ப்ராஜெக்ட்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க நீ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு ஹானுக்கு கை கொடுக்கறாரு கியூவோட பாஸ். இத கேட்டு ஹானு காண்டாக மறுபடியும் பாஸ் கியூவை பார்த்து, இந்தாமா இந்த மூவி டிக்கெட் 2 வச்சுக்கோ, இன்னைக்கே டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ற வழிய பாரு அப்படின்னுட்டு அங்கிருந்து பாஸும் போகலான்னு போக, மறுபடியும் நம்ம குட்டிச்சாத்தான், சார் நானும் இங்கத்தான் சார் இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். அப்பையும் கியூவோட பாஸ் ஹானுக்கு கை கொடுத்து, உன்னோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இத கிட்ட நம்ம குட்டிச்சாத்தானும், இந்த கிழவனுக்கு கொழுப்ப பாத்தியா அப்படின்னு கடுப்பாகுறான். அப்ப நம்ம கியூவும் ஹானை பார்த்து, என்கிட்ட இப்ப 2 மூவி டிக்கெட் இருக்கு சார், என் கூட படத்துக்கு வாரீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம குட்டிச்சாத்தானும், இதுக்கு தானே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன், நீ சொல்லி நான் வராம இருப்பேனா, கண்டிப்பா வரேன் அப்படின்றான் ஹான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோட வீட்டை காட்ட, ஹீரோவும் சோஃபால உட்காந்துருக்கான். நம்ம குட்டிச்சாத்தானும் கியூ கூட டேட்டிங் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் அதை ஓபன் பண்ணி பார்க்க, ஹீரோயினோட ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்களும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு சீட் பண்றாரு, அவரு இன்னொரு பொண்ணு கூடவும் தொடர்புல இருக்கிறாரு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப இந்த லொகேஷன்ல இருக்கான், எல்லாரும் கிளம்பி அங்க வாங்க அப்படின்னு ஒரு லொகேஷனையும் அந்த மெசேஜ்ல பின் பண்ணிருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் உடனடியா அந்த லொகேஷனுக்கு கிளம்புறான். ஸ்பாட்க்கு போன ஹீரோவை ஒரு 4 பேர் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. இங்க இருப்பா, நீ தான் உயரமா இருக்க, அதனால ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட நீ தான் ஃபாலோ பண்ணணும், நீ தான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஹீரோட கையில ஒரு கேமராவையும் கொடுத்துட்டு அவனோட காதுல ஒரு ப்ளூடூத்தையும் மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. நேரம் பார்த்த அந்த இடத்துக்கு குட்டிச்சாத்தானு வாரான். ஹீரோவை பார்த்து, டே அண்ணா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹானை பார்த்த ஹீரோவும், நீ என்ன ராசா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம குட்டிச்சாத்தானும், டேய் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்தேன்டா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் கியூ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கியூவையும் காட்டுறான். இத கேட்ட ஹீரோவும், டேய் அந்த பொண்ணு கொஞ்சம் விவகாரமான பொண்ணுடா, ப்ரொபோஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரொபோஸ் பண்ணு, தலையில கிளையில போட்டுற போறா அப்படின்றான். அதுக்கு குட்டிச்சாத்தானும், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹானும் கியூவை பார்க்க கிளம்புறான். அப்ப ஹீரோயினோட ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்களும், டேய் இப்ப உன்கிட்ட வந்து பேசிட்டு போனான்ல, அவன் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், போய் அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், என்னங்கடா உளறீங்க அப்படின்னு ஹீரோவும் சடனா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் ஒரு லொகேஷனை ஷேர் பண்றேன், அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துரு அப்படின்றான். அடுத்த பக்கம் கியூவும் ஹானும் சேர்ந்து மெடிக்கல் ரவுண்ட்ல ஜாலியா ரைட் பேட்டிக்கிட்டு இருப்பாங்க. குட்டிச்சாத்தான ஃபாலோ பண்ணி ஹீரோவும் அவனோட பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப சடனா அந்த மெடிக்கல் ரவுண்டோட பவரும் கட்டாக அங்க இருக்கிற மிஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிறது. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ண ஹானும்
டக்குன்னு முட்டி போட்டு கியூக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். கியூவும் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு போக நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஏண்டா ஹீரோயின் இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹான திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட, இங்க பாருங்கப்பா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவரு தான் அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவை கை கட்டுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகி அங்க இருந்து சோகமா கிளம்புறாங்க. கட் பண்ணா அப்படியே நைட் டைமும் ஆக ஹீரோ ஹீரோயின் கூட கியூவும் ஹானும் டின்னருக்கு வந்திருப்பாங்க. நம்ம குட்டி சாத்தானோட ப்ரொபோசல கியூ அக்செப்டும் பண்ணிருப்பாங்களா. கியூவோட கையில இருக்கிற ரிங்கையே ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருக்க. இத பார்த்த குட்டி சாத்தானும், என்னம்மா உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதா, உனக்கு ரிங் வேணும்னா உன்னோட ஆள்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்றான். இத கேட்ட ஹீரோயினும் மெதுவா ஹீரோவை திரும்பி பார்க்க ஹீரோவும் வாங்கி தரேமா அப்படின்னு தலையாட்டுறான். இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த கியூவும், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, இவளோட பேரண்ட்ஸ் உங்களோட லவ்வுக்கு இன்னும் அப்ரூவ் கொடுக்கவே இல்லையே, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, உங்களோட மேரேஜ்க்கு முன்னாடி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குப்பா அப்படின்னு கியூவும் சொல்ல, இத கேட்ட ஹீரோயினும், நான் தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லையே அப்படின்னு முணுமுணுக்குறாங்க. இத கேட்ட கியூவும், என்ன வாயுளுக்கு பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்ட ஹீரோவும் சடனா அங்க இருந்து எந்திரிக்க போறான். அப்ப கியூவும், இப்ப எதுக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும், அட போங்கடா அப்படின்னு மறுபடியும் உட்கார்ந்துட்டு ஹானா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்த குட்டி சாத்தானும், கியூ சொல்றதும் ஒரு வகையில நியாயம் தானே அப்படின்னு ஹானும் சொல்ல, இத கேட்டு செம்மையா காண்டான ஹீரோவும் பக்கத்துல இருந்த கத்திய கையில எடுத்து, கொய்யால அறுத்துருவேண்டா, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு ஹான மிரட்டுறான் ஹீரோ. இத பார்த்த குட்டி சாத்தானும், சரி சரி விடு, ஹீரோயின் அவளோட காலேஜ முடிச்சு கிராஜுவேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, உன்னோட மனசுல என்ன தோணுதோ அதே பண்ணு, உனக்கு சப்போர்ட்டா எப்பயும் நான் இருப்பேன் அப்படின்றான் ஹீரோ. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோவும் அவனோட ஆபீஸ்ல இருக்கான். நேரம் பார்த்து அவனோட போனுக்கு ஹீரோயினோட ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் அதை எடுத்து பார்க்க அடுத்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களும் கிரவுண்ட்ல ரன்னிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்க, ஹீரோயினோட ஹையர் ஆபீசர் இருப்பாரு இல்லையா, அவரும் ஹீரோயின் கிட்ட, உன்னால இந்த காம்படிஷனை அட்டென்ட் பண்ணவே முடியாது, நீ ஒண்ணுக்குமே லாய்க்கல அப்படின்னு கொஞ்சம் கேவலமா பேசிருப்பான். இதை கேட்டு காண்டான ஹீரோயின் இப்ப கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோவும் கால் பண்ண ஹீரோயினும் போன் அட்டன் பண்றாங்க. ஹீரோவும், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும், நான் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கேன். ஆமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, உன்னோட பின்னாடி தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்றான் ஹீரோ. பின்னாடி திரும்பி பார்த்த ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட பேசுற ஹீரோவும், உனக்கு அந்த காம்படிஷனை அட்டன் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ அந்த காம்படிஷனை குயிட் பண்ற, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. இதுக்கு ஹீரோயினும், என்னால முடியாது, ஸ்டேஜ் மேல ஏறினாவே எனக்கு வேர்த்து போட ஆரம்பிச்சிரும், நான் ரொம்பவே பயந்துருவேன், அதனால ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயினும் கொஞ்சம் எமோஷனலா பேச, டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணி, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு காம் பண்றான் ஹீரோ. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட ரூம்ல இருப்பாங்களா. ஹீரோயினோட ரூம்மேட்டான யாங் யூவும் வீட்டுக்கு போகலான்னு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப யாங் யூவும் ஹீரோயின் கிட்ட, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. மறுபடியும் யாங் யூ ஹீரோயின் கிட்ட, ஏண்டி நான் சொல்றது கேக்குதா உனக்கு, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றேன், நீ ஒண்ணுமே கேட்காத மாதிரி இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி அப்படின்னு. அப்பயும் ஹீரோயின், சரிமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இத கேட்ட யாங் யூ கடுப்பாவே, இந்தா இது என்னோட போனு, உன்னோட ஃப்ரெண்டு அந்த கிறுக்கு பையன் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி நான் இங்க இருந்து மொத்தமா போக போறேன்னு சொல்லு அப்படின்னு யாங் யூவும் சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஜூயிக்கு கால் பண்றாங்க. ஜூயும் போன் அட்டன் பண்ண ஹீரோயினும் ஜூயி கிட்ட, டே யாங் யூ இங்க இருந்து கிளம்ப போறாடா அப்படின்னு. இத கேட்ட ஜூயும், ஓஹோ மேடம் உங்ககிட்ட சொல்லி என்ன பேச வைக்கலான்னு பாக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா பேச, இத கேட்ட யாங் யூவும், இங்க பாருடா, நான் ஒன்னும் ஹீரோயினுக்கு உனக்கு கால் பண்ணி சொல்லல, அவளாவே தான் உனக்கு கால் பண்ணா, சரியா, நான் இங்க இருந்து மொத்தமா போகத்தான் போறேன் அப்படின்ட்டு யாங் யூவும் போனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேக்குற ஹீரோயின், இங்க என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் நம்ம தலைவரும்,
அங்க இருந்து தலை தெறிக்க ஹீரோயினோட ரூமுக்கு ஓடி வரான். ஹீரோயினோட ரூமுக்கு வந்த ஜூயும் யாங்கியோ கிட்ட, ஏமா நீங்க இருந்து போகாதம்மா, ஹீரோயின் உன்னை இங்க இருந்து போவேனான்னு சொல்ல சொன்னா அப்படின்னு ஜூயி சொல்ல, நேரம் பார்த்து அங்க வந்த ஹீரோயினும் நான் எப்படா அப்படி சொன்னேன் அப்படின்னு யோசிக்க, அப்ப யாங்கியும் நீ என் கூட பேச தேவல அப்படின்னு இதெல்லாம் பாக்குற ஹீரோயினும் நான் இங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, யாங்கியும் ஜூயும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க. இத கேட்ட ஹீரோயினும் அட பாவி, இப்படி ஒரே வார்த்தையில மானத்தை வாங்கிட்டியேடா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு வெளியில போறாங்க. ஹீரோயின் வெளியே போனதுமே சடனா யாங்கியும் ஜூயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட அம்மா வந்திருப்பாங்க. ஹீரோயினோட லவ் மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவை பத்தி விசாரிக்க, நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பத்தி எல்லா விஷயங்களையும் அவங்களோட அம்மா கிட்டையும் சொல்ல, அப்ப ஹீரோயினோட அம்மா சரிம்மா அந்த பையனை நான் பாக்கணும், வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, இத கேக்குற ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. சடனா ஹீரோயினோட அம்மாவும் வீட்டுக்கு வர போற கெஸ்டுக்காக நானே என்னோட கையால சமையல் செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் இத கேட்டதுமே கியூ டக்குன்னு எறும்பி, நீங்க சமைக்க போறீங்களா, வேணாம் வேணாம், பழைய சோறு வேணாலும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்க மட்டும் சமைக்காதீங்க அப்படின்றாங்க கியூ. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. கியூவும் ஹீரோயினும் ஐயோ வேண்டாமே அப்படின்னு கெஞ்ச, அதோட தான் இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமால இன்னும் ஒரு பாட் தான் பேலன்ஸ் இருக்கு, அதனால லாஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம். See you next video guys.